ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம தேர்ட் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 மை நெய்பர்ஸ் பார்க்கலாமா? கெட் செட் கோ. ஹூ கேன் சால்வ் இட்? ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது? ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்துருப்போம். சிட்டி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிங்க வந்து போயிட்டே இருக்கும், ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கவே இருக்காது, ரொம்ப க்ரௌடாக இருந்துகிட்டே இருக்கும் மெயின் ரோட்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும், ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே. ஹவு டஸ் தி ரோட் லுக்? இந்த ரோட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஓகே, க்ரௌடட். செகண்ட், வாட் ஷுட் வி டூ? ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் வி டூ, நம்ம என்ன செய்யணும்? ப்ளோ த ஆன், கிளியர் த டிராஃபிக், ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி க்ரௌடாக இருந்துச்சுன்னா டிராஃபிக்கை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ நம்மன்றது டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் வந்து க்ரௌடாக நிற்கும் போது அவங்க தான் டிராஃபிக் போலீஸ் தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ கிளியர் த டிராஃபிக். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. clear the traffic. Next, how does the cat look? இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் பக்கத்துலேயே ஒரு பூனைக்குட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ how does the cat look? இந்த பூனை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கா இல்லை சேடாக இருக்கா? சேடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ சிக்கு. ஹவு டஸ் த கேட் லுக்னா இந்த பூனை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? சிக் அப்படின்றத நம்ம டிக் பண்ணோம். வாட் ஷுட் வி டூ, நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ பூனையோ இல்லை நாயோ வீட்டில் வந்து சிக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அப்போது இங்கே என்ன டிக் பண்ணோம்? வாட் ஷுட் வி டூனா இங்கே ட்ரீட் இட். when do we call the vehicle? எதுக்காக இந்த வெஹிக்கிளை நம்ம கூப்பிடுவோம்? when there is a traffic, when there is a fire. இந்த வண்டி பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்? ஸோ இந்த வண்டி வந்து ரெட் கலரில் இருக்கும், ஹார்ன் அடிச்சுட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம கூப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் இருந்தால் கூப்பிடுவோமா இல்லை ஃபயர் ஆச்சுன்னா கூப்பிடுவோமான்னு கேட்குறாங்க. ஸோ இது பேரே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் வண்டி அப்படி தான் சொல்லுவாங்க, தீயணைப்பு வண்டி தமிழில். ஸோ நம்ம என்ன சொல்லணும் இதுக்கு? when there is fire. how does heat help us? how does heat help us? எப்படி நமக்கு பயன்படுத்துது? put out the fire. put out the fire. ஸோ இந்த வண்டி வந்து ஃபயர் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து இப்போ தீயணைப்பு வீரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த வண்டி எங்கே ஃபயராக இருக்கோ அந்த இடத்துல வண்டியை கொண்டு போய் அணைப்பாங்க. சரிங்களா? ஸ்டோரி டைம். கிளி நியூ ட்ரெஸ், கலர் த பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், வில்லேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் இருக்குது. ஸோ இந்த டாய்ஸ் பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு நடுவில் வந்து பேர்ட்ஸ்லாம் விரட்டுறதுக்கோசம் இந்த டாய்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இங்கே வச்சுருக்காங்க, ஒரு பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க, வெள்ளை கலர் கிளாத் போட்டு ஒரு பொம்மை மாதிரி. நிறைய வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு நடுவில் வைப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் நீங்கள் க்ரையான்ஸில் கலர் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்க லுக்காக இருக்கும். அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்க்கலாமா? தி ரைஸ் ஃபீல்ட் நியர் அனு ஹவுஸ் ஆர் பிரைட் க்ரீன் நவ். She walks through them on her way to school. In the middle of the field stand up tall scarecrow. இது பேர் என்னது? பறவை விரட்டி. அதாவது நம்ம பறவைகளை விரட்டுறதுக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸ்கேர்க்ரோனா அதுதான். இட் இஸ் ஸ்டில் அண்ட் குவைட். அனு ஸ்மைல்ஸ் when she is it. She call it கிளி. இது வந்து அனு இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. She think it is her friend. She always say hello கிளி, it makes her happy. அனு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட? அந்த பொம்மைக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து கிளி அப்படின்றத மாதிரி கிளின்னு பேர் வைக்கிறாங்க, கிளின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இனிமே வந்து நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மைக்கிட்ட இருக்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இட் மேக்ஸ் ஹர் ஹாப்பி.
One afternoon, dark clouds gather, strong wind shake the trees, கிளி clothes tear, its hat files off அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா மேகக்கூட்டங்கள்லாம் நிறைய வந்து பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிக்குது. இப்போ மரங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த பொம்மை பார்த்தீங்களா, ஏன்னா வெறும் பொம்மை தானே, அதுக்குள்ளே நிறைய கிளாத்து, மாட்டுக்கு போடுவாங்க இல்லையா வக்கீல், அதெல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அது பயங்கரமாக காற்றாடும் போது அதுவும் ஷேக் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதோட ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாட்டு, அதாவது பானை தான் மேலே வச்சுருப்பாங்க ஹெட்டு மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதனால் பயங்கரமாக காற்றடிக்கும் போது அது ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அதோட கிளாத்தெல்லாம் என்ன ஆகுது, ஆமாம் அது உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடுது. ஓகேங்களா. கிளி ஃப்ளாப்ஸ் டவுன், இட் இஸ் நெக் இஸ் பெண்ட், இட் ஹேங் டவுன். எல்லாமே என்ன ஆகுது, நெக் வந்து பெண்ட் ஆன மாதிரி ஆகிடுது, ஹேங் டவுன் ஆகிடுது. ஹேண்டு வந்து ஹேங் டவுன். அனு ஃபீல் அப்செட் அண்ட் சேட், ஷீ ரன் டு ஹேர் நெய்பர்ஸ், கிளி நீட் ஹெல்ப், அனு சேஸ். பக்கத்தில் இருக்கிற நெய்பர் கிட்டே போகிறாங்க. அனு ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அந்த பொம்மை வந்து கீழே வர மாதிரி ஆனோடனே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போகிறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. வேலு அங்கிள் இஸ் இன் த ஃபார்ம், ஹி பிரிங் த ரோப். வேலு அங்கிள் என்ன பண்ணுறாரு, ரோப் கொண்டு வராரு. ஃபாத்திமா ஆண்டி தி டைலர் see a bright clothes, red or yellow, she asked. Red say Anu. ஃபாத்திமா ஆண்டி வந்து டெய்லர், வேலு அங்கிள் வந்து ரோப் கொண்டு வராரு. ஏன்னா பொம்மை கீழே விழுந்துருச்சு இல்லையா, அதை ரெடி பண்ணுறதுக்காக ரோப் கொண்டு வராரு. ஃபாத்திமா ஆண்டி வந்து டெய்லர். அந்த பொம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத் தைச்சி கொடுக்குறாங்க. அவங்க கேட்குறாங்க ரெட்டா எல்லோவான்ட்டு. உடனே இவங்க அனு என்ன சொல்கிறாங்க, ரெட். ஜான் அங்கிள் தி கார்பெண்டர் மென்ஸ் கிளி நெக் அண்ட் ஹேண்ட்ஸ். இப்போ அதோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டெல்லாம் இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் ரெண்டு சைடில் வந்து ஹுட்டில் தானே வச்சுருக்காங்க. ஸோ ஹுட்டில் யார் செய்வாங்க, கார்பெண்டர் தான் செய்வாங்க. ஸோ ஜான் அங்கிள் தி கார்பெண்டர் மென்ஸ் கிளி நெக் அண்ட் ஹேண்ட்ஸ், ஹீ செட் த ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் டால் கிளி, ஹீ சேஸ் எவ்ரி ஒன் ஹோல்ட்ஸ் கிளி ஸ்டடி, தே ஒர்க் டுகெதர், சூன் கிளி வியர்ஸ் த நியூ ட்ரெஸ். ஸோ எல்லாமே செட் பண்ண பிறகு அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுது. அதுக்குள்ளே வைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. அதோட ஹெட்டில் என்ன இருக்குது, பாட்டு இருக்குது. கிளி லுக்ஸ் ஸ்மார்ட் அண்ட் ஃபன்னி, அனு கிளாப்ஸ். அனு உடனே கிளாப் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி நவ், எல்லாருமே அப்போது ஹாப்பி ஆயிடுறாங்க. ஓகே சுட்டீஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாமா. ப்ராக்டிஸ் டைம். சர்க்கிள் த திங்ஸ் அண்ட் த நெய்பர்ஸ் பிரிங் டு ஹெல்ப் கிளி. என்னென்ன திங்ஸ்ன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ரோப்பு, செகண்டு கிளாத்து, தேர்டு எ பிளாங்க் ஆஃப் ஃபுட்டு. ஸோ இந்த 3 திங்ஸ் தான் நெய்பர்ஸ் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு கிளி, அந்த கிளின்றதுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு அந்த கயிறு வந்து கட்டுறதுக்காகவும், அந்த ஹுட்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக அதோட கை வந்து நிற்கிறதுக்காக. ஸோ இந்த 3 பொருட்கள் தான் பயன்படுத்தப்படுது. சரிங்களா. செகண்ட் ஒன், கம்ப்ளீட் த டேபிள் ஃப்ரம் த ஸ்டோரி. ஸோ இந்த டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து நேம் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இதில் ஃபார்மர் யார், ஃபார்மர் வந்து வேலு. அவர் என்ன கொண்டு வந்தார், ரோப் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட்டு ஃபாத்திமா வந்து யார், டெய்லர். இப்போ இங்கே வந்து டெய்லர், இங்கே வந்து நேம் வந்து வேலு. இவங்க என்ன பொருள் கொண்டு வந்தாங்க, ஃபார்மர் ரோப் கொண்டு வந்தார். ஃபாத்திமா என்ன பண்ணாங்க, கிளாத்து என்ன பயன்படுத்தினாங்க, கிளாத் கொண்டு வந்தாங்க. ஏ பிளாங்க் ஆஃப் ஃபுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, யார் கொடுத்தது, கார்பெண்டர். அவர் பேர் என்ன, கார்பெண்டர் பேர் என்ன, ஜான். ஓகே, கார்பெண்டர் பேர் ஜான். ஃபோர்த் ஒன், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், அனு நேம்ஸ் அ ஸ்கேர் க்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனு வந்து அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, கிளி. இப்போ நெக்ஸ்ட் ஒன், கிளி கெட்ஸ் எ நியூ ட்ரெஸ். தேர்ட் ஒன், ஏ ஸ்ட்ராங் விண்ட் டியர்ஸ் த கிளி. வேகமாக காற்று வீசும் போது என்னாச்சு, கிளியோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு. அனு ரன் டு ஹர் நெய்பர். அனு எங்கே போனாங்க, நெய்பர்கிட்ட ஹெல்ப் கேட்க போனாங்க. வேலு அங்கிள் பிரிங் ரோப். கிளி லுக்ஸ் ஸ்மார்ட் அண்ட் ஃபன்னி. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த ஆப்போசிட், அப் டவுன்,
ஷார்ட் டால், ஃபார்னா தூரமாக, ஸோ கிட்டனா நியர், பிரைட் டல், ஸ்ட்ராங் வீக். ஸோ அதுக்கான சாங் மாதிரி கொடுத்துருக்காங்க, லிசன் அண்ட் ரிப்பீட். தி ஃபீல்ட் ஆர் க்ரீன் க்ரீன் க்ரீன், கிளி இஸ் எ டால் டால், த க்ளவுட்ஸ் ஆர் டார்க் டார்க் டார்க், த winds are strong strong strong, கிளி ட்ரெஸ் இஸ் டான் டான் டான், அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கைண்ட் கைண்ட் கைண்ட், கிளி கிளாத்தஸ் ஆர் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஸ்மார்ட், அனு இஸ் ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ இது நீங்கள் கலர் பண்ணுங்கள். இந்த பிக்சர் பாருங்கள், இது நீங்கள் கலர் பண்ணுங்கள். A tall tree, a big hat, a red shirt, a dark clouds, a green fields, a funny face, a yellow pants, a strong wind, a bright lightning. ஸோ கலர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி பார்க்கும்போது பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ எதுக்கு என்னென்ன கலர் கரெக்டாக மேட்ச் ஆகுமோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கொடுக்கலாம். அம்மா அப்பா ஹெல்ப்போடு இந்த இடத்துல கலர் பண்ணுங்கள். அனலைன் த வேர்ட் that does not belong to the group, red blue look green. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அதில் வந்து ஒன்று மட்டும் டிஃபராக இருக்கும், நம்ம அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் ப்ளூ க்ரீன் இது 3மே கலர்ஸை குறிக்கிறது. நம்ம வந்து லுக் அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரன் டால் ஷார்ட் லாங். டால் ஷார்ட் லாங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயரத்தை குறிக்கிறது. நம்ம ரன்ன்றது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரன்ன்றது நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி சேட் ஆங்க்ரி ரோப்பு. ஸோ இந்த ஹாப்பி சேட் ஆங்க்ரின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்கிறது. நம்ம ஹாப்பியாக இருக்கும், சேடாக இருக்கும், இல்லை ஆங்க்ரியாக இருக்கும்னு சொல்கிறது. பட் ரோப்புன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரோப்பாக அண்டர்லைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிக் லாஃப் ஸ்மால் டைனி இது வந்து அளவுகளை குறிக்கிறது. அப்போது இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லாஃப். ஸோ அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா fill in the blanks with the correct words. The kids played in the bright sun. Peacock is a colorful bird. She wore a pink dress. We walked on a wide road. அகலமான ரோட்டில். There is a tall tree near my house. ஓகே வச்சுட்டீஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.